சனாதனம் அப்படிங்கிறது மனித உரிமைக்கு எதிரானது. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் மனித உரிமையை சொல்லுது, அன்பை சொல்லுது, ஒற்றுமையை சொல்லுது, எல்லாருக்குமான சம தர்மத்தை சொல்லுது, எல்லாருக்குமான சமூக நீதியை சொல்லுது. இதுல ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு பிடிக்காது. இது எல்லாமே உங்களை பொறுத்தவரைக்கும் கெட்ட வார்த்தை. சோ இந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் அகற்றுவதற்காக, இந்த கெட்ட வார்த்தைகளை தாங்கி நிற்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அகற்றி எறிவதுதான் இவர்களுடைய சனாதன இந்தியா. அந்த சனாதன இந்தியா எப்படியாச்சும் வரணும்னு போராடிட்டு இருக்காங்க. அதற்கு எதிராக ஒவ்வொரு குழுமங்களும், ஒவ்வொரு குரூப்ஸுமே அவர்களுக்கு எதிராக, ஒவ்வொரு மாநிலங்களும் அவர்களுக்கு எதிராக மிக வீரியமாக போராட தொடங்கிட்டாங்க. எல்லா மாநிலங்களையும் சுயமரியாதை இப்போ அதிகமா வருது. நமக்கு ஏன் சீக்கிரமா வந்துருச்சுன்னா, நம்ம கிட்ட இருந்த தலைவர்கள் எப்படி, நம்ம கிட்ட இருந்த பெரியார் இருந்தார், அதுக்கப்புறம் அந்த தலைவர்கள் அந்த திராவிடத்தை தாங்கி பிடிச்சாங்க. திராவிடம் அப்படிங்கிறது நேரெதிரான பார்ப்பனைய எதிர்ப்பு, சனாதனம் என்பது பார்ப்பினத்தை உயர்த்தி பிடிப்பது. அப்போ இங்க சனாதனத்தை ஒழிப்பது அப்படிங்கிறது பார்ப்பனத்தை ஒழிப்பது. அது தமிழ்நாடு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடை பார்த்தா பயம். தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி உள்ள வரலாம், எப்படி ஓட்டை பிரிக்கலாம், எப்படி களமிறக்கலாம் மற்றவங்களை அப்படிங்கிற ரீதியில தான் இந்த எலெக்ஷன்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும். இங்க யாரு வரலாம் யாரு வரக்கூடாதுன்ற அடிச்சுக்கிறது வேற, ஆனா வரவே கூடாதுன்னு ஒண்ணு இருக்குன்னா அது பிஜேபி தான். அதுல தெளிவா இருங்க. அப்ப பிஜேபிக்கு யார் இங்க ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்டா தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க அடையாளம் காணணும். நம்ம நாமே காப்போம்.